இந்த பக்கம் ஒருத்தன் திராவிட சூரியனே, எங்கள் குல தெய்வமே, ஐபி என்றும் 2 எழுத்து, அதுதானே எங்கள் உயிரெழுத்து. புரியலடா, சத்தியமா புரியல. ஐயா ஓபிஎஸ்ஐ இன்று திமுகவில் சேர்த்துட்டு என்ன சொல்றேன், இன்னிலிருந்து ஓபிஎஸ் மனிதர் புனிதர் ஆயிட்டார். நான் வேடா சுந்தருக்கு சீட்டு காசு கொடுக்கல, ஆனா நீங்க கொடுத்துருக்கீங்களா? வாய்ப்பு இல்ல. ஆமா, அவரே வரும்போது லிப்ட் கட்டி ஏறி வந்தாப்ல. இஸ்லாமிய கிறிஸ்துவரை சிறுபான்மை என்றால் இசை வேளாளர் என்னடா? திமுக அதிமுக இரு கட்சிகளும் இந்த நாட்டில் என்னையும் என் அண்ணனையும் ஆக்கியது, என்னையும் அண்ணனையும் கொடுத்த பட்டம் சிறுபான்மை என்கிற பட்டம். சீமான் என்று ஒரு பெருமகன் பிறந்தால் ஆத்தூர் தொகுதியின் வேட்பாளராக சைமன் ஜஸ்டின், வேடசந்தூர் தொகுதியின் வேட்பாளராக உசேன் அகமது என்னுடைய மகன் என்று நிறுத்தினார். சிறுபான்மை என்ற கலாச்சாரம் ஒளிந்தது. ஆனால் நம்மை ஆளுகின்ற திமுக அதிமுக என்ற கட்சிகள் மீண்டும் மீண்டும் எப்படிப்பட்ட மதவாதத்தின் போக்கில் ஒரு மதத்தின் மூலமாக ஒரு மனிதனை அளந்து சிறுபான்மை என்று கொச்சைப்படுத்த முடியுமோ அதைத்தானே கருணாநிதி குடும்பமும் செய்தது, ஜெயலலிதா குடும்பமும் செய்தது. தூங்கி எழுந்து பார்த்தால் திடீரென்று வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வழங்கப்பட்டது. எவன் 1000 ரூபாய் தரானோ, எவன் 500 ரூபாய் தரானோ அவனுக்கு வாக்களித்து விட்டு போலான்னு நினைக்கிற தவறின் விளைவு தான் அடுத்த 5 ஆண்டுகள் நீ படப்போகிற அத்தனை துன்பங்களுக்குமான நீங்கள் வைக்க போகின்ற முதற்படி. தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களும் அன்புகளும். இந்தியா என்கிற ஒரு நாடு உருவாகி அதற்கு சுதந்திரம் அடைந்து ஏறத்தாழ 80 ஆண்டுகள் ஆகிறது. இந்த சுதந்திரம் கிடைத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகால்தான் இந்த நாடு குடியரசு அடைந்தது. இந்த நாடு ஜனநாயக நாடு என்பதாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அன்று முறை இன்று வரை இந்த நாட்டில் ஒருவர் ஆள வேண்டும் என்றால் இந்த நாட்டினுடைய குடிகளுடைய பெருவாரியான வாக்குகளை பெற்றாக வேண்டும். இந்த தேர்தல் கலாச்சாரம் என்பது அப்போதுதான் உருவெடுக்க தொடங்கியது. அன்று முதல் இன்று வரை மக்களாகிய நாம் இதுவரை உணராத ஒரு உண்மை ஒன்று இருக்கிறது. நாம் அவர்களுக்கு வாக்கு பிச்சை அளிக்கக்கூடிய முதலாளிகள். அவர்கள் நமது வாக்கு பிச்சையை கொண்டு அது நம்மிடம் பிச்சை வாங்கி நம்மளை ஆளுகின்ற கூலிகள். இதுவரை நாம் உணராத விஷயங்களில் இந்த விஷயம் மிகவும் பிரதானமானது. நாம் எல்லாம் ஒரு நாட்டில் வாழ்கிறோம். நான் ஒரு சாமானியன், எனக்கென்று தனியாக பள்ளிக்கூடம் கட்டி நான் பயில முடியாது. நான் ஒரு சாமானியன், எனக்கென்று கல்லூரி கட்டி நான் படிக்க முடியாது. நான் ஒரு சாமானியன், எனக்கென்று பேருந்து ஏற்பாடு செய்து நான் பயணிக்க முடியாது. நான் ஒரு சாமானியன், எனக்கென்று பஸ் வசதி ஏற்பாடு செய்து நான் போக்குவரத்து செய்ய முடியாது. எதுவெல்லாம் தனி மனித உழைப்பால் சாத்தியம் இல்லையோ அதையெல்லாம் செய்வதற்கு தான் இங்கே ஒரு அரசாங்கம் தேவைப்படுகிறது. ஆக மக்களாகிய நாம் நம்மால் முடிந்த வரியை கட்டுகிறோம். நாம் மறைமுகமாக நேரடியாக எந்த பொருளை வாங்கினாலும் அதில் நமது மறைமுக வரி இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கட்டுகின்ற வரிதான் அரசு கஜானாவாக மாறுகிறது. நாம் வாக்கு செலுத்தி அந்த அரசு கஜானாவை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை நாமே வணங்குகின்றோம். அதுதான் ஜனநாயக நாடு, இதுதான் ஜனநாயக முறை. ஆக மக்களாகிய நாம் தான் நம்முடைய வரியையும் நம்முடைய நாட்டையும் நிலத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை வாக்கு செலுத்தி ஒருவருக்கு அளிக்கிறோமே தவிர அவர்கள் ஒன்றும் தேவதூதர்களும் கிடையாது, அரச வம்சமும் கிடையாது. பரம்பரையாக நம்மை ஆள வேண்டிய எந்த தகுதியும் நாம் வாக்கு செலுத்தாமல் அவர்களுக்கு வந்துவிடாது. இதை என்னுடைய அருமை பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணம் நம்மளது, நிலம் நம்மளது, வாக்கு நம்முடையது, வரி நம்முடையது. இந்த அனைத்து சாராம்சங்களையும் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை நாமே கொடுக்கிறோம். அந்த அதிகாரம் என்பது தற்காலிகமானது. ஒவ்வொரு தேர்தலிலும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் வாக்கு செலுத்தலாம், யாரை வேண்டுமானாலும் உங்களை நிர்வாகம் செய்ய வைக்கலாம். மக்களுக்காக மக்களால் மக்களை செய்யக்கூடிய ஆட்சி மக்களாட்சி என்றால் அந்த மக்களில் சராசரி மக்களில் ஒருவன் தானே மக்களின் பிரதிநிதியாக வர வேண்டும். இதை என்னுடைய தாய் தந்தையர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் என்றாலே அது பணக்காரர்களுக்கானது, அரசியல் என்றாலே அது பண்ணையார்களுக்கானது. இதுவரை நாடாண்ட பெருமக்கள் அவர்களுடைய வாரிசுகளுக்கானது, செல்வாக்கியமாக வாழ்ந்தவர்களுக்கானது. சமூகத்தில் யாருக்கு அதிக அந்தஸ்து இருக்கிறதோ, சாதி மத அந்தஸ்தில் யார் தலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கானது என்ற ஒரு பொய் பிரகடனம் உங்களுடைய மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக நிலைத்து நிற்கிறது. மக்களாட்சி என்றாலே மக்களில் ஒருவர் தான் ஆள வேண்டும். மக்களில் எளிய மக்கள் என்னுடைய பிரதிநிதியாகத்தான் ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அந்த எளிய மக்களுக்கு அதிகாரம் எப்போது கொண்டு போய் செல்வது? இந்த கேள்விக்கு எவனிடத்தில் பதில் இருக்கிறது? இந்தியாவிலே எந்த கட்சி பணம் இல்லாமல் வெறும் இனம் சார்ந்த ஒருவரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது? சாதி மதம் பார்க்காமல் எவன் கருத்தியலால் கொள்கைகளால் வலுவூன்றி இருக்கிறானோ அவன்தான் உங்களது வேட்பாளர் என்று இந்தியாவில் எந்த கட்சி உங்களுக்கு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் எழுப்பணும். எங்களிடம் கோடிகள் இல்லை, ஆனால் உயர்ந்த கொள்கைகள் இருக்கிறது. எங்களிடம் காசு பணம் இல்லை, ஆனால் உயர்ந்த கருத்துக்கள் இருக்கிறது. எப்படியாவது இந்த நாட்டையும் நிலத்தையும் மீட்டெடுத்து இழந்த வளத்தை காட்பதற்காகவும் இருக்கின்ற வளத்தை மீட்பதற்காகவும் நாங்கள் துடியாக துடிக்கிறோம். அன்பார்ந்த பெருமக்களே, யாரோ 2 பேர் ஆள்றாங்க, 2 பேர் போட்டிடுறார்கள். நம் கண்முன்னே இருப்பது 2 சின்னம் தான். ஒன்று உதயசூரியன், ஒன்று ரெட்டலை. அதுவும் இல்லைன்னா கை சின்னம், தாமரை சின்னம். இதில் ஏதாவது ஒன்றை வாக்கு செலுத்தி விடலாம். எவன் 1000 ரூபாய் தரானோ, எவன் 500 ரூபாய் தரானோ அவனுக்கு வாக்களித்து விட்டு போலான்னு நினைக்கிற தவறின் விளைவு தான் அடுத்த 5 ஆண்டுகள் நீ படப்போகிற அத்தனை துன்பங்களுக்குமான நீங்கள் வைக்க போகின்ற முதற்படி. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் என்றாலே காசுமயப்படுத்தி விட்டப்பட்டார்கள். எல்லாம் பணம், கோடிகள். திமுக அதிமுக என்ற இருபெரும் கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலத்தை ஆண்டு விட்டார்கள். ஒரு தொகுதிக்கு குறைந்தது 80 முதல் 100 கோடி ரூபாய் அந்த கட்சிகள் செலவு செய்கிறார்கள். வேட்பாளர் சீட்டுக்கு பணம்,
அதுக்கப்புறம் ஓட்டுக்கு பணம். ஒரு வேட்பாளர் இந்த கட்சியின் பிரதிநிதியாக வேட்பாளராக நிற்க வேண்டும் என்றால் அவர் கட்சிக்கு சீட்டுக்கு பணம் கொடுத்தாக வேண்டும். ஒரு வேட்பாளர் அவர் வெல்ல வேண்டும் என்றால் அவர் ஓட்டுக்கும் பணம் கொடுத்தாக வேண்டும். இந்த ஜனநாயகத்தை கேலிக்குத்தி ஆக்கிய இந்த இருவரும் திராவிட கட்சிகள் முழுக்க முழுக்க பணநாயகமாக மாற்றி பணத்தை அள்ளி இந்த ஜனநாயக நாட்டை மூடிவிட்டார்கள். அதை அள்ளி போட்டு மூடிவிட்டார்கள். எல்லாம் பணமயமாகிவிட்டது, எல்லாம் பணமயம். அதனால அரசாங்கமே ஒரு முடிவெடுக்கிறது என்ன? வடக்கே பாஜக என்கிற ஒரு கட்சி, பீகார் சட்டமன்ற தேர்தல், அந்த கட்சி ஒரு முடிவெடுக்கிறது, இந்த நாட்டின் குடிகளின் ஓட்டை வாங்குவதற்கு பணத்தை கொடுத்தால் போதும் என்கிற முடிவை எடுக்கிறது. என்ன பண்ணுச்சு? உங்களுக்கு நாங்கள் ஒரு 10,000 ரூபாயை பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுருவோம், வங்கி கணக்கில் நாங்கள் செலுத்தி விடுவோம். அந்த 10,000 ரூபாயை வைத்துக்கொண்டு எந்த மாதிரி சிறு குறு தொழில்களை நீங்கள் முன்னெடுக்கலாம் என்று முடிவெடுத்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு ப்ளூ பிரிண்டை தயார் செய்து நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த ப்ளூ பிரிண்ட், அந்த ஒப்புதல் நீங்கள் பெற்றுவிட்டால், அது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டால் 2 லட்சம் ரூபாயை உங்களுக்கு திரும்பி கொடுக்கும். இல்லை என்றால் 10,000 ரூபாயோடு நீங்கள் விடைபெறலாம். இது தேர்தலுக்கு 20 நாட்களுக்கு முன்பே மக்களுடைய வங்கி கணக்கில் விழுகிறது 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய் என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும், அரசாங்கத்திடமிருந்து ஒப்புதல் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், தொழில் தொடங்கினாலும் தொடங்காவிட்டாலும் 10,000 கன்ஃபார்ம். 10,000 கிடைச்சிருது இல்லையா? அதனால மக்கள் அந்த 10,000 ரூபாயை வாங்கி கொண்ட பெருமக்கள் பெருமிதத்தோடு பாஜகவுக்கே மீண்டும் வாக்கு செலுத்தினார்கள். பாஜக மீண்டும் அந்த மாநிலத்தில் அரியணை ஏறியது. இது பாஜகவினுடைய அரசியல். இதை வச்சுக்கோ, ஒரு பக்கம் இருக்குது. தமிழ்நாடு இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் 2026 ஆண்டு தொடங்கிய உடனே தமிழர்களுக்கென்று ஒரே ஒரு பண்டிகை, அது பொங்கல் பண்டிகை. அதற்கு 3,000 ரூபாய் பொங்கல் பரிசு என்பதாக வழங்கப்பட்டது. அடுத்த மாதம் பிப்ரவரி தூங்கி எழுந்து பார்த்தால் திடீரென்று வங்கி கணக்கில் 5,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதற்கிடையே ஜனவரி மாதம் 1,000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை, பிப்ரவரி மாதத்தில் அந்த கோடைகால நிதி எல்லாம் சேர்த்து அது 9,000 ரூபாய். இனி ஓட்டுக்கு 500, 1,000 ரூபாய் மொத்தமாக சேர்த்தால் 10,000 ரூபாய். சேர்த்து போட்டா பாஜக, அதை பிரிச்சு போட்டா திமுக. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான். இந்த பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையே என்ன வேறுபாடை நீங்கள் கண்டீர்கள்? இதை நீங்க சொல்லணும். அவனும் நம்மை சிறுபான்மை என்கிறான். இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் அவனுடைய பார்வையில் வாழ தகுதியற்ற சிறுபான்மையினர். இந்த நாடு இந்துக்களுக்கானது. இந்துக்களை தவிர இந்த நாட்டில் யாரும் வாழக்கூடாது, ஆளக்கூடாது என்பது பாஜகவினுடைய கருத்தியல். அப்படி என்றால் அவன் சிறுபான்மை அல்ல, இந்த நாட்டின் பெரும்பான்மை என்று சொல்வதுதானே அதற்கு எதிர்கருத்தாக இருக்க முடியும். ஆனால் நம்மை ஆளுகின்ற திமுக, அதிமுக என்ற கட்சிகள் மீண்டும் மீண்டும் எப்படிப்பட்ட மதவாதத்தின் போக்கில் ஒரு மதத்தின் மூலமாக ஒரு மனிதனை அளந்து சிறுபான்மை என்று கொச்சைப்படுத்த முடியுமோ அதைத்தானே கருணாநிதி குடும்பமும் செய்தது, ஜெயலலிதா குடும்பமும் செய்தது. திமுக, அதிமுக இரு கட்சிகளும் இந்த நாட்டில் என்னையும் என் அண்ணனையும் ஆக்கியது, என்னையும் அண்ணனையும் கொடுத்த பட்டம் சிறுபான்மை என்கிற பட்டம். சீமான் என்று ஒரு பெருமகன் பிறந்தால் பாத்தூர் தொகுதியின் வேட்பாளராக சைமன் ஜஸ்டின், வேடசந்தூர் தொகுதியின் வேட்பாளராக உசேன் அகமது என்னுடைய மகன் என்று நிறுத்தினார். சிறுபான்மை என்ற கலாச்சாரம் ஒளிந்தது. அவன் சிறுபான்மை அல்ல, இந்த தமிழ் சமுதாயத்தின் பெரும்பான்மை மக்கள் என்று இந்த நாட்டில் ஒரே ஒரு பெருமகன் தான் கூறினான். ஒரே ஒரு பெருமகன். அது என்ன வேடசந்தூர் என்ன இஸ்லாமிய தொகுதியா? நிறைய பேர் இங்க இருக்காங்க. வேடசுந்தரன் இஸ்லாமிய தொகுதியா? மதத்தை பார்த்து, சாதியை பார்த்து, பணத்தை பார்த்து சீட்டு கொடுக்கிற கட்சிகளுக்கு மத்தியில் இஸ்லாமிய தொகுதியே இல்லாத ஒரு தொகுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் மகன் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள் என்றால் என்னை இஸ்லாமிய மகன் என்று என் தகப்பன் பார்க்கவில்லை, அவன் என்னுடைய மகன் என்று பார்த்துத்தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தான். புரிஞ்சுக்கணும் இதை. அப்ப இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களை இங்கே நேசிப்பது எந்த கருத்தியல், எந்த தலைமை என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் சொல்றேன். கருணாநிதி குடும்பம் சொல்லுகிறது, இவர்கள் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் காலங்காலமாக சிறுபான்மையினர். கல்லூரி நிறுவனங்களுக்கு, கல்வி நிறுவனங்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு சிறுபான்மை அந்தஸ்து கொடுக்கிறோம். சிறுபான்மை எப்படி அந்தஸ்து ஆகும்? நீ 4 பேர் தான் இருக்கிற, நீ 4-5 பேர் தான் இருக்கிற, இவ்வளவுதான் உன் குடும்பம், இத்தனை பேர் தான் உன்னை சார்ந்தவன், நீ பொறுப்பா இருந்து பொழைச்சிக்க, என்னை அண்டி பொழைச்சிக்க என்று மறைமுகமாக சொல்வது என்பது எப்படி அந்தஸ்தாகும்? எப்படி அந்தஸ்தாகும்? மதத்தை வைத்து மனித வளத்தை மதிப்பிடுவது என்பது எந்த நாட்டில் நடந்திருக்கிறது? இந்த கேள்விக்கு நீங்க பதில் எழுப்பணும். என்னை சிறுபான்மை என்று சொல்பவன் ஆகப்பெரிய சிறுபான்மை, மொழி சிறுபான்மை. நான் இந்த தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை மக்களில் ஒருவர் என்ற இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைமை, ஒரே ஒரு கட்சி தான் சொல்கிறது. சாதியை கடந்து, மதத்தை கடந்து தமிழ் தேசிய கொள்கை என்ற ஏற்ற பிள்ளைகள் நாங்கள், நாம் தமிழர் என்று நிமிர்ந்தோம் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று இந்த கட்சிகள் மத்தியிலே இந்த தேர்தல் களத்திலே நாங்களும் போட்டியிடுகின்றோம். 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் என பாலின சமத்துவத்தை வழங்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. ஓட்டுக்கு பணம் தருவதில்லை, சீட்டுக்கு பணம் வாங்குவதில்லை. நான் வேடசுந்தருக்கு சீட்டுக்கு காசு கொடுக்கல, ஆனால் நீங்க கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமா, அவரே வரும்போது லிஃப்ட் கேட்டு ஏறி வந்தாப்புல. நீ எங்க இருந்து போய் காசு கொடுக்கறது? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எங்கிருந்து ஊழல் பிறக்கிறது என்றால், ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கூறுகிறார்கள், ஊழல் லஞ்சம் என்பது பிறப்பதே ஓட்டுக்கு காசு கொடுக்கும் நேரத்தில் தான் என்பதாக கூறினார்கள். ஓட்டுக்கு ஒருத்தன் காசு கொடுக்கிறான், அரசியல் பணமயமாயப்படுகிறது அப்படின்றப்ப அதன் மூலமாக அதிகாரத்துக்கு வந்த ஒருவனுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. என்ன நிர்பந்தம்னு சொன்னா, போட்டதை எடுக்கணும்.
100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் என்று முதலீடு செய்கின்ற ஒருவர் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு போட்டதை எடுத்துடலாம், பல கோடி ரூபாயா பல்லாயிரம் கோடி ரூபாயா போட்டதை எடுத்துடலாம் என்று நினைப்பதன் விளைவு உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. 2026ங்கிறது ரொம்ப ஆத்தூர் தொகுதி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வருஷம். ஏன்னா ஆண்டு தொடங்கிய முன்னே எங்க ஐயா ஐப்பரிசாமிக்கு பிறந்தநாள் வந்துச்சு. திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க பேனர் வச்சாங்க. திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க இந்த பக்கம் ஒருத்தன் திராவிட சூரியனே, எங்கள் குல தெய்வமே, ஐபி என்றும் 2 எழுத்து, அதுதானே எங்கள் உயிரெழுத்து. புரியலடா, சத்தியமா புரியல. எந்த இலக்கியவாதியாலையும் பதில் சொல்ல முடியாது. அப்படி ஒரு வாசகம், வர்றவட்டெல்லாம் வாசகம். குல தெய்வமே அப்படின்னு வாசகம். திராவிட திருவாரர்கள் இல்லையா, அதான் குல தெய்வமே அப்படிங்கிற வாசகம். எல்லாத்தையும் பேனர் வச்ச காசுல எல்லாம் ரோட்டை ஒழுங்கா போட்டிருந்தா ரோடெல்லாம் சரியா இருக்குமே. ரோட்டில் இரு பக்கமும் பேனர், ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்குது. இது என்ன மாடல்? இதுதான் திராவிட மாடல். கிடைக்கிற கேப்லாம் ஹாட் பாக்ஸ் கொடுக்கறது, அண்டா கொடுக்கறது. யாரெல்லாம் கிடைக்கலையே கேட்டு வாங்கிக்க. கரிசல்பட்டி மக்களே, பெருமக்களே, உங்களுக்கு அண்டா கிடைக்காட்டி அதுக்கு சீமான் மகன் நான் தான் பேசணும். அண்டா கிடைக்கலனாலும் வாங்கிக்க. ஐயா ஐப்பரிசாமி கொடுக்கிறார். அண்டா கொடுக்கிறது, குண்டா கொடுக்கிறது, ஹாட் பாக்ஸ் கொடுக்கிறது, எல்லாத்தையும் கொடுத்து விட்ட ஐயா ஐப்பரிசாமி கொடுக்காத ஒன்று வேலை வாய்ப்பு. பக்கத்து ஊரில் வேட்டி சேலை கொடுத்தாங்களா, இங்கே கொடுக்கலையாம். வேலை வேட்டி கேட்கறத விட்டுட்டு சேலை வேட்டி கேட்கறதுன்னு விளைவு இதெல்லாம். பக்கத்து ஊரில் சேலை வேட்டிலாம் கொடுத்தாங்களா, இங்கே கொடுக்கலையாம். இங்கே படிக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த பண்ணின் மைந்தர்கள், நாங்கள் படிக்கக்கூடிய பட்டதாரிகள் ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். யாருக்கும் வேலை வாய்ப்பு என்பது இந்த மாவட்டத்தில் கிடையாது. யாருக்கும் கிடையாது. இங்கே படித்த பட்டதாரிகள் வெளி மாநிலத்துக்கு செல்ல வேண்டும், வெளி மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும், சென்னைக்கு செல்லணும், கோயம்புத்தூருக்கு போனீங்க, வெளிநாட்டுக்கே போகணும். பரம்பரை ஐயா ஐப்பரியசாமி அவர்தான் ஆளணும், 30 வருஷமா அவர்தான் அமைச்சர் என்று நீ வாக்கு செலுத்ததன் விளைவு உன்னுடைய மகன்கள் நாங்கள் எல்லாம் அகதிகளாக மாறி போனோம். வெளி மாநிலங்களிலே, வெளிநாட்டிலே நாங்கள் எல்லாம் அங்கு வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைமை என்பது நீ போட்ட ஓட்டு, அதனால வந்த வேட்டு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயா ஐப்பரியசாமிக்கு நீங்கள் போடு, காலமுள்ள ஓட்டு போடு. ஐயா ஐப்பரியசாமி வருவார், அதுக்கப்புறம் ஐபி செந்தில்குமார் வருவார், காலங்காலமா அதுக்கப்புறம் அவர் மகன் அதுக்கு இது மகன் என்று வருவார்கள். காலங்காலமா ஐயா ஐப்பரியசாமியை விட்டு அந்த பதவியிலிருந்து இறங்காம நீ பாத்துக்க. ஐயா ஐப்பரியசாமி அவர் உன்னை கொண்டு சுடுகாட்டில் போடுற வேலையை பார்த்துக்குவார். அவ்வளவுதான். நாங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய. நீங்கள் வாரிசாக போட்ட ஓட்டின் விளைவு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் என்று கொடுக்கிறார்களே இந்த பெருமக்கள். 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிறது தமிழ்நாடு அரசு. அந்த 10 லட்சம் கோடி வருவாயை எங்கிருந்து ஈட்டுவார்கள்? இந்த கேள்வியை நீங்கள் இப்படி எங்கிருந்து ஈட்டுவார்கள்? இலவசம் என்று கொடுத்தவர்கள் இவர்கள். அதை விட கம்மியா 1000 மாசம், 1 கோடி ரேஷன் கார்டு, 1.25 கோடி ரேஷன் கார்டுக்கு 1000 மாசம் கொடுக்கிற இவர்கள், ஒரு மாதத்திற்கு 1000 கோடி ரூபாய், 1200 கோடி ரூபாய் செலவு செய்கின்ற இவர்கள், மாவட்டத்துக்கு மாவட்டம் நிலம் சார்ந்த வளம் சார்ந்த ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கொடுத்திருக்கலாமே. ஏன் கொடுக்கல? ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் லேப்டாப் தராங்க. லேப்டாப் எப்ப? 3ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் தரார். 3ஆம் ஆண்டு படிப்பை முடிக்கிற தருவாயில், படிப்பை தொடங்கும் போது தான் ஒருத்தனுக்கு நோட்டு புத்தகம் தேவைப்படும், லேப்டாப் தேவைப்படும், மேனா பென்சில் எல்லாம் தேவைப்படும். படிப்பை முடிக்கிற நேரத்தில் ஒருவனுக்கு லேப்டாப் தருகிறார். அதே ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன் மகனுக்கு செஞ்சு கொடுத்த நல்லது என்ன தெரியுமா? கட்சியில் சேர்ந்த மாத்திரம் அவர் இளைஞரணி தலைவர், அதுக்கப்புறம் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு, அதில் வென்று பெற்ற பிறகு அவர் சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கப்புறம் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், உடனுக்குடனே நடக்குது விளையாட்டுத்துறை அமைச்சர், அதற்கு பிறகு அவர் துணை முதல்வர். இனி எதிர்காலத்தில் திமுக என்கிற கட்சி எப்போதெல்லாம் ஆட்சி பிடிக்கிறதோ அப்போது ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சராக இருக்கலாம். நான் கேட்கின்ற கேள்வி, இந்த திராவிடத்தின் உதயசூரனுக்கு ஓட்டு போடுகின்ற பெருமக்களை நீங்கள் கொஞ்சமாவது சிந்தியுங்கள். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களிடமிருந்து நீங்கள் கேள்வியை கேளுங்கள். 3ஆம் ஆண்டு படிக்கும் போது எனக்கு லேப்டாப் கொடுக்கிற, 4 ஆண்டுகள் ஆண்ட பிறகு எனக்கு 5000 ரூபாய் கொடுக்கிற ஓம் பிள்ளைய முன்னேற்றத்தில் நீ காட்டிய அவசரத்தை என் பிள்ளைய முன்னேற்றத்தில் ஏன் காட்டல? இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா? இதே கரிசல்பட்டி மண் ஓம் பிரச்சனை நிறைய இருக்குது. இதே கரிசல்பட்டி மண் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் 2 ஏக்கர் கோயிலுக்கு சொந்தமான நிலம், 2 ஏக்கர் நிலத்தை 20 அடியிலிருந்து 30 அடி வரைக்கும் பள்ளத்தில் மண்ணை தோண்டி வித்திருக்காங்க. ரோட்டை விரிவுபடுத்துங்கிற பேரில் வித்திருக்காங்க. இங்க கூட நான் நின்றுக்கூடிய பொதுமக்களே வந்து நம்மள்ட்ட சொல்றாங்க, ஐயா ஏன்னா ஐப்பரியசாமி சொல்ல முடியாது, இதை நான் எங்கேயுமே சொல்ல முடியாது, நீங்களாவது போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி எங்க இடத்துல சொல்லி அனுப்புறாங்க. அப்ப ஏன் அவங்களுக்கு தெரியுது இந்த மண்ணின் மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த போராட்ட களத்தில் அவர்களுக்கு உதவியாக இருப்பது நாம் தமிழர் கட்சி தான் என்று தெரிகிறது. அப்ப போராடுற போராளிகளிடத்திலே ஆட்சியை கொடுத்து விட்டா நீங்கள் போராட வேண்டிய நிலைமையே இருக்காது. இதை மட்டும் நான் கூறிக்கொண்டே மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த கழுத்தில் இருக்கிற அந்த கருப்பு சிவப்பு துண்டையும் கரவேசியும் கரட்டி போட்டு வீட்டில் மல்லாக்கப்படுத்தி யோசிச்சு பாரு, நான் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு உனக்கு புரியும். எதிர்காலத்துக்கு உனக்கு என்ன தேவைன்றது உனக்கு புரியும். அது நம்ம புரியும். அப்ப இந்த மண்ணின் மைந்தனாகிய என்னுடைய அண்ணன் சைமன் ஜெஸ்டின் அவர்கள் படித்தவர், முனைவர் பட்டம் பெற்றவர். இந்த நாட்டில் அவர் நினைச்சிருந்தா ஒரு கல்லூரி, ஒரு கல்வி நிலையங்களுக்கெல்லாம் சென்று, இல்லை வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலங்களையோ வேலைக்கெல்லாம் போய் பல லட்சம் கோடி ரூபாயை அவர் வருவாயாக ஈட்டி தான் ஒன்று தன் வீடு ஒன்று வாழ்ந்து கொள்ள முடியும். ஆனால் நான் பிறந்த வீட்டை விட நான் இருக்கின்ற இந்த நாடுதான் பெரிது என்று நினைத்ததன் விளைவு என்னுடைய அண்ணன் அரசியல் களத்திலே பொதுத்தளத்திலேயே பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நபர். அவரை காட்டிலும் ஒரு தகுதி மிகுந்த வேட்பாளரை திமுகவோ இல்ல அதிமுகவோ அதன் கூட்டணி கட்சிகளோ நிறுத்தப் போவதில்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க.
3 முறை முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ்ஐ இன்று திமுகவில் சேர்த்துட்டு என்ன சொல்றேன், இன்னிலிருந்து ஓபிஎஸ் மனிதர் புனிதராயிட்டார். நாளைக்கு அச்சுராஜா போய் திமுக சேர்ந்தாலும் இதைத்தான் சொல்லுவாங்க, அவர் மனித புனிதராயிருவார். அவருக்கு ஒரு தொகுதி ஒதுக்குவாங்க, அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. அப்ப காசுக்கான பதவிக்கான ஒரு கட்சி என்றும் மக்களின் உதவிக்காக நிற்காது. உங்கள் பிள்ளைகள் நாங்கள், உங்கள் வயிற்றில் பிறந்தவர்கள், உடன் பிறந்தவர்கள் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால்தான் இந்த நாடும் மக்களும் செழிக்கும். நாங்கள் வெல்ல மாட்டோம் என்று நீங்கள் கருதாதீர்கள். நீங்கள் எங்களுக்கு செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் நாளை நல்லதொரு மாற்றத்தை உருவாக்கும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். கட்சி தொடங்கும் போது ஒண்ணுமே கிடையாது.